11th மேக்ஸ் செகண்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வால்யூம் 2ல் சாப்டர் 7 சாப்டர் 8 சாப்டர் 9 இந்த 3 சாப்டருமே உங்களுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு கேட்க இருக்காங்க. ஸோ சாப்டர் 7ஓட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தொடர்ச்சியாக சாப்டர் 8 சாப்டர் 9க்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். நான் கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செகண்ட் மிட்டம்க்கு மட்டும் அவசியன்றது கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆஃபலி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ புதுசாக வரவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக ஆஃபலி எக்ஸாமுக்கும் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 10 எக்ஸாம்பிள் 7.8 நோட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 7.9 இது இம்பார்ட்டன்ட் சம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் சம்ஸில் கேட்க இருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 7.1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். 7.1ல் கொஷின் நம்பர் 5, கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 14, கொஷின் நம்பர் 17ல் 2 சப்டிவிஷனுமே நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் சம்ஸில் கேட்பாங்க. கொஷின் நம்பர் 18, கொஷின் நம்பர் 19, கொஷின் நம்பர் 21, கொஷின் நம்பர் 22, கொஷின் நம்பர் 23 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் சொல்லக்கூடியது லாஸ்ட் மினிட்ல இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக வந்து 50க்கு 45 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.19 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.22 இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 7.2ல் கொஷின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 9 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 20 இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிளில் நீங்கள் எடுத்துக்காட்டு கணக்குகளை எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸில் சொல்லக்கூடிய கொஷின் நம்பர்ஸை உங்களோட பயிற்சி கணக்குகளில் இருக்க கொஷின் நம்பர்ஸில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் சேமாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இதே சேம் கொஷின் நம்பர் தான். கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 20யும் பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 21ம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 7.25 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 7.24ம் இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.24, எக்ஸாம்பிள் 7.25 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 5 மார்க் சம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்தது எக்ஸசைஸ் 7.3ல் கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 6 இந்த 3 கணக்கும் கண்டிப்பாக ஒரு சம்ஸ் கேட்டுருவாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.26மே நல்லா பார்த்துக்கோங்க. 24 எக்ஸாம்பிள் 7.24 சொன்னேன்னா அடுத்தது 7.25 எக்ஸாம்பிள் 7.26 இந்த 3மே பார்த்துக்கோங்க. 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.29 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். எக்ஸாம்பிள் 7.30 இதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். இந்த 2 கணக்கில் இருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் 7.32 இதுவும் இம்பார்ட்டன்ட். 32வும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.28ம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 28 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட், 30 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 31 வேண்டாம், 32 7.32 அது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ் எல்லாத்துலையும் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 7.4ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 5, கொஷின் நம்பர் 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே 7.5 பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கோங்க.
நிறைய பிள்ளைங்க வந்து 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு 1 மார்க்ஸில் கோட்டை விட்டுருவீங்க. அந்த தவறை பண்ணாமல் 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பாருங்கள். அடுத்தது 8th சாப்டர். 8th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா. எக்ஸசைஸ் 8.1ல் கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 9, கொஷின் நம்பர் 10, கொஷின் நம்பர் 11, கொஷின் நம்பர் 12 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 8.5 இம்பார்ட்டன்ட், 8.7 இம்பார்ட்டன்ட், 8.8 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 8.2ல் கொஷின் நம்பர் 13 very important, question number 17 very important, question number 9, question number 8, question number 16 இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 8.12 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 8.13 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 8.15 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 8.18 இம்பார்ட்டன்ட். Next, exercise 8.3ல question number 1, question number 2, question number 4, question number 6, question number 9, question number 10, question number 12, question number 13, question number 14 இது எல்லாமே very important. கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதில் ஒரு சம்ம கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம்பிள் 8.20 very important. Next, exercise 8.4. 8.4ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th சாப்டரில் எக்ஸாம்பிள் 9.14 இம்பார்ட்டன்ட், 9.15 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது தியரம் 9.4 very இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5 மார்க்ஸில் கூட கேட்பாங்க சம்டைம்ஸ். தியரம் 9.4. அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9.18 இம்பார்ட்டன்ட், 9.19 இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 9.2ல கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 9, கொஷின் நம்பர் 10, கொஷின் நம்பர் 11, கொஷின் நம்பர் 13, கொஷின் நம்பர் 15 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 9.3ல கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 8 இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 8ல் அந்த 3 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.31 இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி ரிசல்ட் 9.1 very இம்பார்ட்டன்ட். 2 ஸ்பெஷல் ட்ரிக்னோமெட்ரிக்கல் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 2 சப்டிவிஷன் ரிசல்ட் 9.1 very இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரிசல்ட் 9.1 பக்காவாக பாருங்கள். 100% அது பப்ளிக்கில் கூட கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அடுத்தது 9.33 இம்பார்ட்டன்ட், 9.31 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் 9.31 இம்பார்ட்டன்ட், 9.33 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 9.35 இம்பார்ட்டன்ட், 35 எல்லா சப்டிவிஷனுமே பாருங்கள். எக்ஸசைஸ் 9.4ல் question number 3, question number 4, question number 6, question number 7, question number 8, question number 10, question number 13, question number 15, question number 18, question number 28 இது எல்லாமே very இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு சம் கேட்பாங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 9th சாப்டரில் தியரம் 9.4 தியரமும் ரிசல்ட் 9.1ம் கண்டிப்பாக பாருங்கள். very இம்பார்ட்டன்ட். ஸோ சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் செகண்ட் மிட்டம்க்கு வர இருக்குது. அது எதெல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கோ ரிவிஷன் எக்ஸாமுக்கோ ஆஃபலி எக்ஸாமுக்கோ வர இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸை நான் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.